முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2025 பிறந்துவிட்டது. தை மாதத்தில் ஜனவரி 14 அன்றிலிருந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச இருக்கிறது. பணம் ஆனது கொட்டோ கொட்டோ என்று கொட்டப் போகிறது. 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்தாலும் தமிழ் மக்களுக்கு தை மாதம் மிகவும் முக்கியத்துவமானது. அறுவடை திருநாள், தமிழர் திருநாள் என விழாக்கள் நிறைந்த இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதுதான் நம்பிக்கை. அதனாலேயே தை மாதம் வரை காத்திருந்து சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பார்கள். தற்பொழுது தை மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தை மாதத்தில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். இது தாய் தகப்பன் ஆசி, உதவிகள் ஆகியவற்றையே குறிக்கிறது. வாழ்க்கை பாதையில் முன்னோர்களின் வழிகாட்டுதல் மூலம் வெளிச்சமானது கிடைக்க இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு உங்களது முன்னோர்களின் அமைப்புப்படியே நீங்கள் நன்மை அடைய இருக்கிறீர்கள். சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களின் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் மனதில் இருந்த அனைத்து குழப்பங்கள் நீங்கி உங்களது மனமானது தெளிவடைய இருக்கிறது. இளைஞர்களுக்கு தைரியம் அதிகரித்து எடுத்த காரியங்களில் வெற்றியானது குவிய போகிறது. சூரியன் பார்வை கடகத்தில் இருப்பதால் அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள், ஒப்பந்தங்களால் நல்ல பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது. இனிமேல் ரிஷபராசி அன்பர்களுக்கு பணமழையானது குவிய இருக்கிறது. ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்க போகிறது. அரசு துறை சார்ந்து பணியாற்றும் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட முக்கியமான காரியம் ஒன்று நல்லபடியாக முடிய இருக்கிறது. உடல் நலனை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக ஏதாவது நோய்களால் அவதிப்பட்டு கொண்டே இருந்தவர்களுக்கு தற்பொழுது உடல் ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும். சுய தொழில் செய்வோரின் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். 9ஆம் மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்தில் வீற்று இருக்கிறார். இதனால் தந்தை வழி சொத்து, தந்தை வழி உறவுகளால் பலனடைய உள்ளீர்கள். சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்து இருப்பதால் எதிலும் யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை நீங்கள் கவனமாக எடுக்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு அதுவே மாறாக மாறிவிடும். 11ஆவது இடத்தில் ராகு பகவான் வீற்று இருக்கிறார். வெளிநாட்டில் இருப்போருக்கு வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. வேலை இல்லாமல் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்வோருக்கு நல்ல ஒரு செய்தியானது தற்பொழுது காதில் வர இருக்கிறது. வாய்ப்புகள் வரும்பொழுது பதற்றத்தை தவிர்த்துவிட்டு நீங்கள் அதனை கவனமுடன் கையாள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் குழந்தைகள் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைய இருக்கிறீர்கள். உங்களது குழந்தைகள் கல்வியை பொறுத்தவரைக்கும் ஏதாவது வெற்றியை அடைவார்கள். அதை நினைத்து இல்லை என்றால் விளையாட்டு ஏதாவது ஒன்று உங்கள் குழந்தைகளால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தற்பொழுது அனுபவிக்க இருக்கிறீர்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கிக் கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. நீண்ட காலமாக செல்ல நினைத்த கோவில்கள், சொந்த பந்தங்களை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் இப்பொழுது இருவரும் அந்யோன்யமாக வாழ இருக்கிறீர்கள். உங்களிடையே இருந்த அனைத்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒன்றாக இணைந்து நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நீங்கள் நிம்மதியுடன் மன நிறைவாக இருவரும் வாழ இருக்கிறீர்கள். பலருக்கு திடீரென திருமண யோகமானது ஏற்பட இருக்கிறது. நீங்கள் நினைத்து கூட பார்த்து இருக்கிற மாட்டீர்கள். திடீரென பொன் உங்களுக்கு வரன் பார்ப்பார்கள். உடனே வரன் அமைந்துவிடும். உடனே திருமணமும் ஆகிவிடும்.
குடும்ப உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை தற்பொழுது உருவாக இருக்கிறது. குரு மகரத்தை பார்ப்பதால் சிவ கடாட்சம் அமைப்பானது உருவாக இருக்கிறது. இதனால் புதிய கடன்களை பெறுவது, ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, நீங்கள் செய்யும் தொழிலானது உங்களுக்கு அதிக அளவில் நன்மையை மட்டுமே கொடுக்க இருக்கிறது. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் தற்பொழுது அதிக அளவில் முன்னேற்றம் காணப்படும். அதாவது சொந்தமாக வீடு கட்டி வருபவர்களுக்கு திடீரென ஏதாவது ஒரு பிரச்சனையால் அந்த வீடு கட்டுவது நின்று இருக்கும். ஒன்று பணப்பற்றாக்குறை, இல்லையென்றால் வேலை செய்பவர்கள் வராமல் இருப்பு, ஏதாவது ஒரு காரணத்தினால் வீடு கட்டுவது அதாவது தடைபட்டு இருந்திருக்கும். தற்பொழுது அதை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு சிலருக்கு கண், காது, மூக்கு, தொண்டை தொடர்பாக லேசான பிரச்சனைகள் செல்லும். நீங்கள் உங்களது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் தற்பொழுது உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதாவது 10ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். இதனால் நீங்கள் பலவற்றை நினைத்து கொண்டு சிந்தனைகள் மட்டுமே அதிகரித்து காணப்படும். சிறு பிரச்சனைகளை கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலைப்பட்டு கொள்வீர்கள். தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் மனதில் போட்டு வைத்து கொண்டு அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என யோசித்து கொண்டே இருப்பீர்கள். சிறு பிரச்சனைகள், அதாவது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் மனசளவில் பெரிய பிரச்சனையாக நினைச்சி அதை மட்டுமே நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருப்பீங்க. அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல், பெரிதாக நீங்கள் யோசிக்காமல் அதை தூர போட்டுவிட்டு மற்றவற்றில் உங்களுக்கு முக்கியத்துவம் எதில் இருக்கிறதோ, நீங்கள் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் உறவினர்களுடன் இல்லைனா நண்பர்களுடன், கணவன் மனைவிக்குள், பிள்ளைகளுடன் இப்படி கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் மனதில் எதுவுமே தோன்றாது. மொத்தத்தில் தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் மிக பெரிய அளவில் வெற்றியை மட்டும்தான் தேடித்தர இருக்கிறது. இருப்பினும் மனதில் ஏதாவது தேவையில்லாத சிந்தனை எதை பற்றாவது ரிஷபராசிக்காரர்களை யோசித்து கொண்டே இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வேண்டினால் மட்டும் போதும். அந்த அனைத்து பிரச்சனைகளையும் முருகன் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவார். முருகனை நீங்கள் மனதார வேண்ட வேண்டும் ரிஷபராசி அன்பர்களை. இது மட்டுமல்ல, இந்த தை பிறந்ததில் இருந்து உங்களுக்கு கஷ்ட காலம் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்வை மட்டுமே வாழ இருக்கிறீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு போன வருடம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் பணப்பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை நடக்க இருக்கிறது. அதாவது அதிர்ஷ்ட காற்று தற்பொழுது உங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. நீங்கள் எதை தொட்டாலும் சரி, உங்களுக்கு அதிலிருந்து அதிர்ஷ்டம் மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறது. பணமானது பணம் மலை போல் உங்களுக்கு கொட்ட போகிறது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. பணமானது உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு தை மாதம் ஜனவரி 14 நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களை நன்மை மட்டுமே தேடி வர இருக்கிறது. இதனால் உங்களது குடும்பமே பெரும் மகிழ்ச்சியையும் அடைய இருக்கிறது. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த தேவையில்லாத மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகி ஓட இருக்கிறது. இது இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. முருகனை மனதார நினைத்து கொண்டு உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கும் முருகனை நீங்கள் நேரில் சந்தித்து அந்த வழிபட்டால் போதும். உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளுமே நீங்கிவிடும். எப்பொழுதாவது உங்களுக்கு மனதில் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் தோன்றினால் உடனே கோவிலுக்கு சென்று முருகன் முன்னாடி நின்று மனதார நீங்கள் வேண்டுங்கள். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு தீர்ந்துவிடும். இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.